இவருக்கு பரசுராமர் அம்மாவே கொலை சொல்றாரு. எதனால? கணவனை உண்மையா நேர்ச்சாலும் ஒரு காந்தவன் மேல போகும்போது அவனை பார்த்து இவ்வளவு பெரிய அழகா நினைக்கும் போது அந்த பாடம் செய்ய முடியும். அதனால அம்மாவே வென்றாங்க இல்லையா? அதனால அப்படியேப்பட்டவரையே காந்தவீரியன் கொண்டுடுவான் அந்த முடிவுல. அதனாலதான் பரசுராமர் அரசர்களை இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு கொண்டு வருவான். இந்த மாதிரி ஒரு கதையா எழுதப்பட்டது. பரசுராம சேத்திரம்ங்கிறது எதை சொல்றாவோ கேரளாவும் சொல்லுவோம். பரசுராம சேத்திரம் நம்ம தமிழ்நாடு எல்லாத்துக்குமே இந்த தென் தமிழ்நாட்டுல தென் தமிழ்நாடு வட தமிழ்நாடு இல்லை கிழக்கு மேற்கு எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா நல்ல ஞானிகள் இங்க உருவாகி இருக்காங்க. இதை நம்ம பயன்படுத்துறதே இல்லை. அவங்க எதற்காக வந்தாங்க? இங்க நல்லதை போதிப்பதற்காக வந்தாங்க. நாம இங்க இவன் சொல்றதை கேட்போம். நாளைக்கு இன்னொருத்தர அரசு மரத்தை அடியில் ஒன்று சொல்றானா அங்க போய் எல்லாம் பார்த்துட்டு இருப்போம். எல்லாம் ஒண்ணுதான் சொன்னாங்க. ஆதி காலத்திலிருந்து இதுவரைக்கும் அகத்தியர் என்ன சொன்னாரோ அதான் சொன்னாரு. அகத்தியர் கடவுள் என்று சொல்றதை கேட்டா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. தாயும் தந்தையும் புணரும் போது கருப்பிடித்து வந்த நாதனை என்னாலும் வழங்கினது போனாலும் கூறி உருத்திரனுக்கு தெரியும். அப்பா என் மக்களா என்ன அறிந்து பாரு. அப்போ தாயும் தந்தையும் புணரும் போது கருப்பிடித்து வந்த நாதன் யாரு? நீங்க தான். உங்க தாய் தந்தை நீங்க தான் கடவுள்ங்கிறாரு. தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவனே சிவனையும் திருமணம் சொல்றாரு. உங்க ஆத்மா தான் உங்களுக்கு கடவுள். இந்த ஆத்மாவை புரிந்து கொள்ளாதனால நம்ம வெளியே தேவை. அதை புரிய வைப்பதற்கு தான் இவங்க வராங்க. அதனால இவங்க என்ன சொல்றாங்க? உன்னலத்தை நேர்மை உண்மை நிறைவுலாம் ஒழுங்கா வச்சுக்கிறாங்க. அப்ப ஒழுங்கா வைக்கும் பொழுது என்ன ஆகுது? உங்களுக்கு இறைவன் யார் என்பது உங்க மனசாட்சி உங்களுக்கு சொல்லிடும். Everybody have powers. எல்லாத்தையும் சக்தி இருக்கு. அந்த சக்தியை உணரத்தான் நம்மளால முடியல. அதனால நல்லதை நினைங்க, நல்லதை செய்யுங்க, நல்லோர் நற்சான்றோர் நட்பை வச்சுங்க. எந்த காரணத்துக்கு உங்களுடைய கொள்கையிலிருந்து மாறாதீங்க. உங்க வீட்டுல எதிரடியா இருந்தாலும் ஒருத்தரை கம்பல் பண்ணி நீ இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லாதீங்க. நீங்க இருக்கும் போதும் மற்றவங்களை யாருமே கம்பல் பண்ணாதீங்க. என்னதான் இருந்தாலுமே நாம் செய்த பாவ புண்ணியத்துக்காக வாழ்க்கை இருந்தாலுமே பாவத்தை கழிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு யோக புருஷர் நம்ம கையில இருக்கும் பொழுது நாம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் பாதங்களை தொட்டு தருவதாலே போதும். அவர்கள் நித்தியம் நினைத்துக் கொண்டிருந்தாலே போதும். உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு வழி பிறக்கும். அதே அது சுபிச்சமாக உங்களுக்கு அமையும். சத்குருவே நமவும் ஊதிய ஆரம்பிச்சிடலாம்.